இதுதான் 10 ரூபா. அடுத்த 60 நிமிஷத்துக்குள்ள இந்த 10 ரூபாவை 1000 ரூபாவை மாத்த போறேன். ஆனா இதுல சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த சேலஞ்ச் நான் பண்ண போறது கிடையாது. ஒரு 3 பேர் இருக்காங்க, வாங்க காட்டுறேன். இவங்க தான் அந்த 3 பேரு, Claude, Gemini and ChatGPT. ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலுமே AI, Claude AI, ChatGPT 5, Perplexity, Grok, Gemini பத்தி பேசலாமா? ஏஐனால வந்து பார்த்தனா நமக்கு வேலை போகுது அப்படின்ற பயம் மட்டும் எல்லாருக்குமே இருக்கு. ரியலி உண்மையிலே இந்த ஏஐலாம் அவ்வளவு பவர்ஃபுல்லா, அவ்வளவு வர்த்தா? என்னடா இப்படிலாம் அடிக்கிறீங்க? சோ இதுக்குதான் இந்த ஏஐக்கெல்லாம் ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கேன். அடுத்த 1 மணி நேரத்துல என்கிட்ட இருக்க 10 ரூபாவை 1000 ரூபாவை மாத்துறதுக்கு இந்த ஏஐஸ் தான் என்கிட்ட ஐடியா கொடுக்க போகுது. அப்படி இந்த ஏஐ கொடுத்த ஐடியாவெல்லாம் நான் செஞ்சு 1000 ரூபாய் 1 மணி நேரத்துல சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன், இந்த ஏஐலாம் உண்மையிலேயே பெரிய ஆளுங்க தான். ஸோ என்ன ஒரு சாதாரண ஆள எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாம 1 மணி நேரத்துல 1000 ரூபாய் சம்பாதிக்க வச்சிருச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏஐ கிட்ட எவ்வளவு ஸ்கில் இருக்கு, நம்மள எத்தனை பேர் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங் வித் Claude AI. இந்த வீடியோல Claude AI தான் எனக்கு வந்து ஐடியாஸ் கொடுக்க போகுது. ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் என் ஸ்கில்லை வச்சு நான் earn பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏஐ என்ன சொன்னாலும் நான் செய்யணும், என்ன சொன்னாலும். அவ்வளவுதான், சிம்பிள். ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீயை குடிச்சிட்டு ஆரம்பிப்போம். ரொம்ப நாள் வீடியோ பண்ணி கொஞ்சம் பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. ஒரு டீயை போட்டாதான் வந்து ஒரு எனர்ஜி வரும், ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். Claude கிட்ட மெசேஜ் போடுவோம். லெட்ஸ் பிகின் தி சேலஞ்ச் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் Claude என்ன ஐடியா கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். என்னத்தை கொடுக்க போறான்னு தெரியல. என்ன ஐடியாடா இது? டைமும் இல்ல, வாங்க போகும்போது பேசுறேன். வாங்க. என்ன சொன்னா அப்படின்னா வந்து, நெக்ஸ்ட் 3 மினிட்ஸ்ல வந்து பக்கத்துல இருக்க ஒரு 5 கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் 1 மணி நேரத்துல 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், ஸோ ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, என்ன வேலை இருந்தாலும் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்க போறேன். கடை இருக்கீங்க? ஹாய் அண்ணா, வணக்கம். தமிழா? தமிழ் தெரியாதா? சூப்பர், ஓகே. வேற கடை ப்ரோ. நான் இங்க நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணுவேன். 1 மணி நேரத்துல எனக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க வேலை இருக்கா? இங்க வேற எந்த கடையில கேட்டா எனக்கு அதுக்கு சான்ஸ் கிடைக்கும்? ரிஜெக்ஷன் கடையில கேட்குமா? ஐயோ, நடந்த டைம் வேஸ்ட் ஆயிடும் போய் எனக்கு. ஆனா வணக்கம், 1 மணி நேரத்துல 1000 ரூபாய் சம்பாதிக்கணும். கடையில ஏதாவது 1 மணி நேரத்துக்கு எனக்கு வேலை இருந்ததுன்னா நீங்க 1000 ரூபாய் கொடுக்க ஏதாவது வேலை இருக்கா? எதுவும் இல்லையா? யோசிச்சு பார்த்தாலும் எதுவும் வரமாட்டேதா? இல்ல, சரி, ஓகே, தேங்க்யூ. கடை எனக்கு வந்து 1 மணி நேரத்துல 1000 ரூபாய் சம்பாதிக்கணும். இப்போ 1000 ரூபாய் எனக்கு 1 மணி நேரத்துல சம்பாதிக்கும் போது வேலை அங்க இருக்கா? வாய்ப்பே இல்லையா? 550 ஆகுதா? இது வேலைக்கு ஆகுதுங்க. கடை எல்லாம் க்ளோஸ்ல இருக்குங்க. எந்த கடையில கேட்கறதுன்னு தெரியல எனக்கு. இப்போ நான் Claude கிட்ட வந்து 5 கடையை கேட்டேன், யாருமே 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது வேலை கொடுக்கல. 15 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறான்னு பாப்போமா? இப்போ என்ன தெரியுமா கொடுத்துருக்கான்? நேரா போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த வாட்டர் பாட்டில் 20 ரூபாய்க்கு யாராவது வித்துரு அப்படின்றான். ட்ரை பண்ணுவோம். மறுபடி இந்த மணில அந்த மணிக்கு ஓடணுங்க. நான் ஓடி வரது பார்த்து அங்க 2 பொண்ணுங்க போட்டோ எடுத்துருந்தாங்க, அவங்க ஓடிட்டாங்க. அக்கா, 10 ரூபா வாட்டர் பாட்டில் இருக்கு. தேங்க்யூ. நம்ம இதே என்கிட்ட கொடுத்தாங்க. ஏசி யாரு? இந்த காடி போட்டா இருட்டா இருக்கடா, தெரிய மாட்டேங்குது. இதுல என்ன இருக்கும்? பயத்தை பக்கம் போட்டேன். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஐம் செல்லிங் வாட்டர் பாட்டில். உங்களுக்கு தண்ணி தாக மாத்தோம்னா 20 rupees கொடுக்குறேன். வேணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. இப்படி மறைச்சிங்கன்னா நான் அடுத்து யார்கிட்ட போய் விற்பேன்? ப்ரோஸ், ஹை. ஸோ ஐம் செல்லிங் திஸ் வாட்டர் பாட்டில். வாழ்த்துக்கள். தாகமா இல்லையா? வாழ்த்துக்கள். என்னடா இது, ஒரு பக்கம் யாரும் வாங்க மாட்டாங்க, டைம் ஆயிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயம் நடந்தது. இந்த வாட்டர் பாட்டில் 20 rupees வித்துக்கிட்டு இருக்கேன், வாங்குறீங்களா? 10 rupees வாங்கிக்கணும். 20 rupees. 10 rupees. சரி, ஓகே, 10 rupees வாங்கி. தேங்க்யூ. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டில் எங்க ஆரம்பிச்சுமோ அங்கே தான் இருக்கும். 10 ரூபா தான் இன்னும் கையில. 10 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்க சொன்னா Claude. பட் ஆனா வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு வித்துருக்கோம். ஏன்னா அவர் தெளிவா சொல்றாரு, இந்த பாட்டில் 10 ரூபா தான், 20 ரூபாய்க்கு வாங்க மாட்டேன், வேணா 10 ரூபாய்க்கு வாங்கி. டைம் ஆயிட்டே இருக்கு. ஸோ நான் ப்ராஃபிட் வரலாம் பரவாயில்ல, போட்ட திருப்பி எடுக்கிறதுக்காக 10 ரூபாய்க்கு போட்டு 10 ரூபாய்க்கு வித்துட்டேன். ஸோ இப்போ Claude கிட்ட மறுபடியும் வந்து இந்த பார் பண்ணி சொன்ன பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு வேற பிளான் கொடு, நான் இப்போ பக்கத்துல பார்க்ல இருக்கேன், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடு அப்படின்னு நான் கேட்கறேன். ஐயோ, நீ வேஸ்டா திட்டுறாவன். இப்ப என்ன ஐடியா கொடுத்துருக்கு அப்படின்னா வந்து, பார்க்ல இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, சோ அதனால வந்து இங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க வந்து நான் போட்டோ எடுத்து கொடுக்குறேன், எனக்கு ஒரு போட்டோக்கு 50 ரூபா, பிடிச்சிருந்தா 50 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்க சொல்றான். ஸோ டக்குன்னு போவோம் வாங்க. எனக்கும் போட்டோக்கு சம்மந்தமே இல்லையே. டைம் ஆயிட்டே இருக்கு. Claudeனால என்ன எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? லட்சி நான் உங்களுக்கு போட்டோ எடுத்துட்டாரு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க 50 ரூபா தரீங்களா? ஓகே, ஓகேவா? ஓகே, சூப்பர், ஓகே. அதுக்கு மேல கேட்க நீங்க அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பாப்பா வந்து இல்ல, அது மேல உட்கார வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? தம்பி பாருங்க, வேற நினைச்சே பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டவங்களே ஓகேன்ட்டாங்க. ஸோ அதே கான்ஃபரன்ஸ்ல டக்குன்னு இன்னொருத்தவங்க போய் கேட்டேன். இட்ஸ் a failure.
பரவாயில்ல, பட் ஆனால் நான் சொல்றது ஃபுல்லா கேட்டுட்டு வேணாம் சொன்னாங்க. பரவாயில்ல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இன்னொரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இன்னைக்கு பர்த்டே ப்ரோ இவருக்கு எடுத்து கொடுங்கன்னு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு எனக்கு தெரிஞ்ச போஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கே தெரியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனால் நான் சொன்ன போஸ் எல்லாம் அவரும் கொடுத்து அவருக்கு சில போட்டோ சூப்பரா எடுத்து கொடுத்தேன். அண்ட் அவங்க எவ்வளவு தெரியுமா பே பண்ணாங்க? 100 ரூபா கொடுத்தாங்க. ஸோ மறுபடியும் அதே கான்ஃபரன்ஸ்ல இன்னொருத்தவங்க போய் கேட்டேன். ஹாய், தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுங்களா? நான் இங்க இருக்க பீப்புளுக்கு வந்து போட்டோஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். போட்டோஸ் பிடிச்சா எனக்கு ஒரு 20 rupees அவங்களுக்கு பே பண்ணா கரெக்ட், பே பண்ணா போதும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு போட்டோ தான் எடுத்து வர பரவா புரிஞ்சுதா? நை ஓகே டீக்கு. ஸோ அவங்க ரொம்ப நானே வெக்கப்பட்டு பேசினேன். அவங்க என்னோட வெக்கப்படுறாங்க, வேணான்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. 160 rupees தான் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஃபோட்டோ வேண்டாம் நினைக்கிறேன், ஃபோட்டோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 15 minutes தான் இருக்கு. இதுக்கப்புறம் கிளாட் கிட்ட ஏதாவது பெருசா போகணும்னு கேட்டேன். அதுக்கு கிளாட் கொடுத்த ஐடியா என்ன தெரியுமா? நம்ம வந்து பக்கத்துல ஏதாவது ஒரு கடை இருக்கும், அந்த கடைக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு உங்க கடையை பத்தி என்ன கத்தி சொல்லணுமோ நான் வந்து கூட்டத்துக்கு முன்னாடி கத்தி சொல்றேன், எனக்கு வந்து 100 ரூபா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அதாவது கிட்டத்தட்ட வாங்கம்மா வாங்க அந்த கேட்டகரி தான். சுத்தி இருக்காங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து உங்க கடையை நான் ப்ரொமோட் பண்றேன். எப்படின்னா வந்து 2 to 5 minutes வந்து கத்தி ப்ரமோஷன் பண்றேன். இங்க இருந்து நம்ம கடை அப்படின்னா நம்ம கடை பேரை சொல்லி கத்தி வாங்கம்மா வாங்க, ஐஸ் இருக்கு சூப்பருக்கு வாங்கம்மா வாங்கன்னு கத்தி 100 rupees பே பண்ணுங்க, 100 ரூபா தர முடியுமா? ஃபர்ஸ்ட் ஷாப் ஓனர் வேணாம்னு சொல்லியிருந்தாலும் அடுத்து நான் பேசின 2 ஷாப் ஓனர்ஸுமே ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் மேட்டர் என்னன்னா அவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி இப்போ நான் எப்படி கத்துவேன்? வணக்கம் எல்லாரும், கேக்குதா ப்ரோ? ஐஸ் சாப்பிடுறீங்களா? அக்கா ஐஸ் சாப்பிடுறீங்களா? வேணாமா? வேஃபல்ஸ் மேல இருக்கு, சாக்லேட் வேஃபல்ஸ் மெனு மறட்டேன். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, சும்மா பாருங்க பாருங்க, வாங்க 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 மக்களே, வாங்க வாங்க வாங்க. இந்த ப்ரோ ஐஸ் வேணுமா ப்ரோ? ரெட் கேப் ப்ரோ, சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க, செம்ம ஐஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பாரு, சூப்பரா இருக்கும். கமான் கமான் மும்பை இந்தியன்ஸ் டுடே மேட்சா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஐஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, போங்க 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 போங்க, சூப்பர் சூப்பர். என்ன சொன்னா வருவாங்க ஐடியா இருக்காக்கா? இங்க 2 பேருக்கு மட்டும் தான் போட்டியே. ஒண்ணு வேப்பல்ஸ், இங்க குச்சி ஐஸ். சோ உங்க பண்ணு, உங்க வேப்பல், உங்க ஐஸ், ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சரி கிளம்பு. ஸோ நேராக 2வது கடைக்கும் போய் அங்கேயும் அதே மாதிரி கத்திட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா நான் கத்துனதால இருந்த கஸ்டமர்ஸும் போயிட்டாங்க, வர கஸ்டமர்ஸும் வராமல் போயிட்டாங்க. ஸோ அதனால உடனே நானும் அதை நோட் பண்ணி அவர்கிட்டையும் சொல்லிட்டு இல்லை நான் வேணாம் நிப்பாட்டிட்டேன். ஸோ பட் இருந்தாலுமே அவர் நமக்கு 100 rupees பே பண்ணியிருக்காரு. டைம் ஆகி இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு, எனக்கே தெரியாம கத்திட்டு இருக்கேன். ஸோ கிளாடு சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து பண்ணோம், ஒரு 4-5 விஷயம் ட்ரை பண்ணோம். நம்ம இப்போ எவ்வளவு earn பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து 360 rupees earn பண்ணிருக்கோம். குட், ஓகே தான். எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாம சும்மா ஏதோ ரேண்டமா பண்ணி earn பண்ண முடியுதுல, நல்ல விஷயம் தான். ஏஐ சொல்லி பண்ணியிருக்கேன், நான் ஏன் சுயமொழி எங்கேயும் யூஸ் பண்ணல, கத்துறது மட்டும் தான் கொஞ்சம். அண்ட் இப்போ கிளாடை வந்து ஜெமினியையும் சாட் ஜிபிடியும் பீட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சாட் ஜிபிடி சொல்றதை பண்ணி 1000 ரூபாய் earn பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. அண்ட் டிவிக்கு கோட்டு போட்டுருக்கோம்.